அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான நஜம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருட்பார்வை உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது கருவிலே உங்களுக்கான உணவு தயார். அல்லாஹு சுபஹானஹு தஆலா ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் மூலமாக ஒரு குழந்தையை உண்டாக்க நாடுகிற பொழுது அந்த பெண் வயிற்றினுள் இரத்தத்தின் மூலமாக, இந்திரிய துளியின் மூலமாக ஒரு சிசுவை உருவாக்குகிறான். அதன் மூலமாக 40 நாள் கழித்து அந்த சிசுவிற்குண்டான உயிரை கொடுத்து தாயின் வயிற்றினுள்ளேயே அந்த குழந்தைகளுக்கு உண்டான உணவுகளை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் எப்பேற்பட்ட உயர்ந்த தகுதியுள்ளவனாக இருக்க முடியும்? அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கில்லாத புறத்திலே அளவிலாத அளவிற்கு நான் வாழ்வாதாரத்தை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். தாயினுள் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் வாழ்க்கை ஏற்படுத்தி தருகிறான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த தாயினுடைய வயிற்றுக்குள் இருக்கும் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறான். அந்த குழந்தையினுடைய வாழ்நாளை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்பதையும் தீர்மானிக்கிறான். அந்த குழந்தை நன்மைகள் மற்றும் தீமைகள் செய்யக்கூடிய குழந்தைகளா அப்படிங்கிறதும் தீர்மானிக்கிறான். இப்போ எப்பேற்பட்ட வல்லமை படைத்த அந்த இறைவனை நம்மை அடையாளமில்லாதவர்களாய் இருக்கும் நபராக உருவாக்காமல் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபராக உருவாக்கி தந்திருக்கிறானே. இன்னாருடைய குழந்தை, இன்னாருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. அடையாளமே இல்லாமல் இருக்கும் நமக்கு அல்லாஹ் அடையாளம் உள்ள ஒரு உயிராக நம்மை உருவாக்கி தந்திருக்கிறான் என்றால் அந்த அல்லாஹ்விற்கு எவ்வளவு நன்றி பட்டாலும் போதாது என்று தானே சொல்ல முடியும். அந்த அளவிற்கு அல்லாஹு சுபஹானஹு தஆலா நமக்கு ரஸாக் என்கிற தரஜாவில் இருந்து கொண்டிருக்கிறான். ரஸாக் என்று சொன்னால் உணவளிக்கக்கூடியவன், வாழ்வாதாரத்தை மிகுதியாக அளிக்கக்கூடியவன், எல்லா ஆற்றலும் பெற்ற ஓர் இறைவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். ஆகையினால் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த 63 ஆண்டு காலத்தில் அவர்கள் சரியான முறையிலே பசித்த நேரத்தில் உணவை உண்டது கிடையாது. அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் அதிகமான பசியோடே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற பொழுது சரியான இருப்பிடம் கிடையாது, சரியான உடை கிடையாது, தன் குடும்பத்தார்களுக்கு உண்டான சரியான பொருளாதாரம் இல்லை. ஆனால் அல்லாஹ் தான் நாடியவர்களை மேன்மைப்படுத்தி வைப்பான். தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் உயர்வை ஏற்படுத்தி தருவான். அதிலே முக்கியமான ஒரு நபராக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். ஆகையினால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். நான் எப்பேற்பட்ட குணத்திற்குரியவன் தெரியுமா? நான் ரஸாக்காக இருக்கிறேன், அபிவிருத்தியை அள்ளி அள்ளி தரக்கூடியவனாக இருக்கிறேன். தான் நாடியவர்களுக்கு என் புறத்திலிருந்து கணக்கில்லாமல் அள்ளி அள்ளி தருபவனாக இருக்கிறேன். நான் ஒரு வியாபாரத்திலே ஈடுபடுகிறோனோ அல்லது ஒரு இடத்திலே வேலை செய்கிறோனோ என்று வைத்துக் கொள்வோம். தன்னிடத்திலே வேலை செய்யக்கூடிய முதலாளி நமக்கு பேசிய சம்பளத்தை மாத்திரம் கொடுப்பாரா அல்லது அதை விட அதிகமாக கொடுப்பாரா? கணக்கு பார்த்து தானே கொடுப்பாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன கூறுகிறான் தெரியுமா? கணக்கில்லாமல் என் அடியார்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறேன். என்னுடைய நிஅமத்துகளை, என்னுடைய ரஹமத்துகளை அனுபவிக்க ஆசையா? என்னுடைய நிஅமத்துகளை
என்னுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அனுபவித்து வாழ ஆசையா? எனக்கு பிடித்தமானவர்களாய் மாறுங்கள், உங்களுக்கு நான் என் புறத்திலிருந்து கணக்கில்லாமல் அள்ளி அள்ளி தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அத்தகைய ஒரு நபர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் வாழ்வோமாக. அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.